மகாவை மாடர்ன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஐஸ்வர்யா சொன்ன உடனே என்ன மாதிரி மாடர்ன் ஆக்க போகிறாங்க இவங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஒன்று வந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து ஐஸ்வர்யாவுடைய ட்ராக் ரெக்கார்டில் அவங்க அநியாயத்துக்கு மாடர்னான ஒரு ஆளாக தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறாங்களான்னு பார்த்தா ஒரு சுடிதார் மாதிரி ஒன்று, அனார்கலி சுடிதார் மாதிரி ஒன்று தான் வந்து போட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை போட்டுட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா எப்பயுமே வீட்டுக்கு புது மருமகளுக்கு தான் மவுஸ் இருக்கும், பழைய மருமகளுக்கு இம்புட்டு மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க காயத்ரி. அந்த சமயத்திலே வந்து எதுக்கு தேவையில்லாமல் எனக்காக பேசுகிறீங்க விடுங்க அப்படின்னு அனாமிகா அப்படியே கொஞ்சம் லைட்டாக சப்பக்கட்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்கும் பொழுதே மகாவை வெளில வந்துடுறாங்க. மகா வெளில வரதை பார்த்து டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாரும் திரும்பி பார்த்தா அவங்க சுடிதார்லாம் போட்டு வர மாடர்ன் மகாவாயிட்டமா நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு பாட்டி பேச நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராகவன் சொல்ல ஏன் மருமக இனிமேல் மாடர்ன் மகா அப்படின்னு வந்து அவருங்க தனியாக பேச எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னோடனே வந்து இவ்வளோ போயா வந்து சரியில்லை, இவளுக்கு போயா டேஸ்ட் இல்லை, இவ்வளோ போயா மாடர்னாக இல்லைனாங்க, இனிமேல் பாருங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்படியே கடுப்பாக வராங்க இந்த பக்கம் சித்ராதேவியிலேருந்து எல்லாரும். ஸோ இப்போ இந்த சமயத்தை டக்குன்னு ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அதே சமயத்தை இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். இந்த வீட்டுடைய சாவி கொத்து எல்லா செலவுகளையும் நான் தான் பார்த்துக்கிறேங்கிறது வந்து சரியில்லை, அடுத்த தலைமுறைக்காக வந்து வழிவிடணும் அப்படின்னு வந்து நேற்று சித்ராதேவி சொன்னால் நான் யோசிச்சிட்டேன். கரெக்டு தான், நானும் வழிவிட போகிறேன். இனிமேல் வந்து இந்த வீட்டுடைய சாவி கொத்து என்கிட்ட இருக்க போகிறதில்ல அப்படின்னு கையில் எடுத்து நடக்கிறாங்க. அனாமிகா அப்படியே ஒரே பெருமையாக பார்த்து நீ மாடர்னாக சுடிதார் போட்டிருந்தா இனிமேல் சாவி கொத்தே என் கையில் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு நேராக மகா கையில் கொடுக்குறாங்க. மகா தயங்க இப்போ தான் சரியான முடிவு எடுத்திருக்கா ராஜலட்சுமி, வாங்கிக்கோன்னு பாட்டி வேறு சொல்கிறாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த சாவி கொத்தை வாங்கிக்கிறாங்க. சாவி கொத்தை இவங்க மகா வாங்கினோடனே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவளுக்கு எப்படி கொடுக்க முடியும், அவள் தான் இப்போ ஆஃபீஸ் போகிறாள், அப்போ என்ன ஒவ்வொரு செலவுக்கு அவளை கால் பண்ணி கேட்கணுமா அப்படின்னு காயத்ரி கேட்க, ஆஃபீஸ் போனால் என்ன எங்கே போனால் என்ன வீட்டு செலவை பார்த்துக்கிறத கரெக்டாக மகா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, மகா இதில் சூப்பராக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒன்று டைம் ஆகிடுச்சுன்னா நீ ஆஃபீஸ் கிளம்புன்ட்டாங்க. மகா கையில் சாவி கொத்தோட சந்தோஷமாக கிளம்பி குடுன்னு கிளம்பி இப்போ ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காரை விட்டு அவங்க இறங்கும் பொழுதே வாசலில் நின்றுட்டு இருக்க சூர்யா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு மகாவா இதுன்னு ஆடி போய் அப்படியே வந்து கீழேருந்து மேலேருந்து கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு விழுங்குற மாதிரி. அவங்க வந்து மாடனாக கிளம்பி அப்படியே கண்மையெல்லாம் வச்சு ஐலைனர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே வந்து சுடிதார் போட்டு நடந்து வந்ததுக்கப்புறமா என்ன ட்ரெஸ் இது பார்க்கவே ஒன்றும் நல்லா இல்லை, சுத்தமாக சகிக்கலை அப்படிங்கிறார். ஆனால் அப்புறம் நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸையை விழுங்குற மாதிரி பார்த்தீங்க. சரி நான் கிளம்புறேன், இனிமேல் எல்லோரும் வந்து எனக்கு சொன்னீங்கல்ல மாடர்னாக இல்லைன்ட்டு, அதை என் அக்கா நான் மாடர்ன் ஆக்கிட்டா, அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து மாமாட்டி சொல்லிட்டா, மாமா வந்து உங்களை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போக இப்போ வந்து பார்த்தா இவருடைய மனசாட்சி ஒன்று வந்து அப்படியே வந்து கையிலெல்லாம் கட்டி ஒரு மனசாட்சி வந்துடுது. அந்த மனசாட்சி சூர்யாவோட மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, அவள் நல்லா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சும் நீ ஓவராக சீன் போடாத, நீ கொஞ்சம் கேப் விட்டனா நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் குடுன்னு பின்னாடியே போகிறார் அந்த லிஃப்ட்டுக்குள்ளார. உடனே ஒரு ஃபைலை தூக்கி எறிகிறாரு, ஃபைல் பொது கட்டி கீழே வந்துடுது. ஏன்னா அது ஒரு மனசாட்சி அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த விஷயத்துக்கு நடுவில் இப்போ அனாமிகா நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன், எல்லாம் எனக்கு போச்சு, எனக்கு அப்படியே அவன் முன்னாடி இப்போ தோத்துட்டான அவமானமாக இருக்குது, அவளுக்கு போய் இதை காவி கொத்தை கொடுத்துருக்காங்கன்னு கடுப்பாக சித்ராதேவி எல்லாம் என் பிரச்சனையும் கூட தான், நான் ஏற்றி விட்டது உனக்கு கிடைக்கும்ன்ட்டு இப்படி ஆகும்னு நினைக்கல, ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்குவோம், எப்படி ஆச்சு அவகிட்ட இருந்து சாவி கொத்து திருப்பி நம்ம கையில் வர மாதிரி பண்ணுவோம், அதுக்கான நேரம் வரும்போது காத்திருந்து செய்வோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ சாவி கொத்து ட்ராக் வேறு ஒரு ட்ராக் ஓட போகுது. இதுக்கு நடுவில் இப்போ வந்து ஸ்வேதா அவசரமாக ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சு இப்போ லாயர் உடனே வர சொல்கிறாரு, அன்றைக்கி நடந்த பிரச்சனையால் வேறு ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் போல் அப்படின்னு உடனே வாங்க அப்படின்னு கிளம்பி ஏஞ்சி போய் அவங்க அசிஸ்டண்ட்டை வந்து சூர்யா வந்து தயவு செஞ்சு இன்றைக்கி நாளில் இருக்க எல்லா இதையும் வந்து கேன்சல் பண்ணுங்க, மீட்டிங்கும் நான் கண்டிப்பாக வெளில போகணும் அப்படின்னு ஸ்வேதாவோட வெளில கிளம்ப ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும்னு இப்போ மகா உள்ளே கூட்டு வராங்க. எதுக்கு அவ கூட போகிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீ ஒரு எம்ப்ளாயி, நீங்கள் வந்தால் ஒரு எம்ப்ளாயிங்க நினச்சிக்கோ அப்படின்னா, நான் நீங்கள் தொட்டு தாலி கட்டின மனைவி அப்படின்னா, தொட்டு தாலி கட்டினா அதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுவும் நடக்கலாம்ல அவ்வளோதான் அப்படின்ட்டு, உன்னை பிடிக்கல உனக்கு நீ மனைவியாக ஏன் ஏற்றுக்கலங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு கோவமாக கிளம்பி போயிடுறாரு. நைட்டு இவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க, இது வந்து என்னவா இருக்கும் ஏதா இருக்கும், 1000 காரணங்கிறாரு, வர ஆளே மாறிட்டார், ஸ்வேதா கூட சுற்றுறாருன்னு யோசிச்சிட்டே இருக்க, எதுக்கு இவ சுற்றிக்கிட்டே இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்காரு சூர்யாவும் அப்போ பட்டுன்னு ஓவராக பேசிடுறாரு. மன கஷ்டத்தில் இருக்காங்க மகா, மாடனாக போய் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். மகாவை மாடர்ன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஐஸ்வர்யா சொன்ன உடனே என்ன மாதிரி மாடர்ன் ஆக்க போகிறாங்க இவங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஒன்று வந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து